சில பேருக்குலாம் வந்து தமிழ் தேசிய பாடத்தை கத்துக் கொடுக்க வேண்டியதுல சில பேருக்கு அந்த தலைக்கணத்துல தமிழ் தேசியம் மறந்து போச்சு. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. ஏன்னா நான் சொல்லேன்னு வைங்களேன், இங்க இருக்கிற வேற எந்த தமிழ் தேசியவாதிகளுக்கும் அந்த ஒரு துப்பே கிடையாது. பேசுவாங்க, நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் அப்படிலாம் பேசிக்குவாங்க. ஆனா ஒரு தவறு நடக்கும்போது சுட்டி காட்டுறதுக்கு கூட தைரியம் இல்லை. தைரியம் இல்லாம அப்படியே உட்காந்து ஐயோ இவங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டா நம்ம எப்படி சுட்டி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒதுங்கி உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட அறிக்கையில் இது வருது. இந்த வார்த்தை நாம் தமிழர் கட்சியோட அறிக்கையில சிலம்பரசன் வந்து அடாவடித்தனம் செய்திருக்கிறார். சிலம்பரசன் செய்தது வந்து இழிவான செயல். என்னையா இது? என்ன இது? இதான் தமிழ் தேசியமா? இதான் தமிழ் தேசியமா? போனோமா, பராசக்தி படம் பார்த்தோமா, படம் சூப்பர்னு சொன்னோமா, எல்லாரும் வாங்கி பாருங்கன்னு சொன்னோமா, வந்தமான்னு இருக்கணும். இப்படி பேசக்கூடாது. இதுதான் தமிழ் தேசியத்தோடைய லட்சணம். இன்னைக்கு இதுதான் தமிழ் உணர்வுடைய லட்சணம். இதை கேள்வி கேட்பதற்கு துப்பற்றவர்கள் தான் நீங்க ஆகச்சிறந்த தமிழ் தேசியவாதிகளாக அங்கீகரிக்கப்படுவார்கள். இதை கேள்வி கேட்டானா அவன் இன துரோகி. 4 அறைக்குள் இருந்து பேசுகிறார்கள். 4 அறையில இருந்தே எங்களால இப்படி பேச முடியுது. பல லட்சக்கணக்கான மக்கள் ஆதரவு பெற்ற உங்களுக்கு பேச துப்பு இல்லையே அப்படின்னா யார் அதுக்கு வருத்தப்படணும்? யார் அதுக்கு வருத்தப்படணும்? 4 அறைக்குள்ள 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு எங்களால பேச முடியும், உங்களால பேச முடியாதா? அப்ப யாருக்கு தைரியம் இல்லை?